என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரித்யங்கரா உன்னுடைய துணையின் வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினையை எடுக்க வந்திருக்கின்றேன். அதை வைத்தவள் யார் என்றும் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த பிரித்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் பல. இப்பொழுது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு விதமான பதற்றத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால், இந்த விஷயங்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாயானால், மற்றபடி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயமும் உனக்கு பெரிதாக தோன்றாது. மற்றபடி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு பெரிதான காயத்தை கொடுக்காது. இவ்வளவுதானா என்று சொல்லி நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணிந்து விடுவாய். இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிடும். நீ உன்னை யாரென்று செதுக்கிக் கொள்ள வேண்டிய நேரம், உனக்கே உன்னை யாரென்று அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம். இப்பொழுது எல்லாம் சுற்றியிருந்து இந்த மனிதர்கள் செய்கின்ற செய்வினைகளை எல்லாம் உன்னாலேயே எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். இவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதனையும், எதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்பதனையும் உன்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். உன்னுடைய துணை எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை கொடுத்தாலும், பல நேரங்களில் இவர்கள் உனக்கு எதிராகவே செயல்படுகின்றார்கள். எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கும் பொழுது, சட்டென்று ஒரு நொடியில் இவர்கள் அவர்களின் குணத்தை மாற்றிவிட்டு இத்தனை நேரமும் சந்தோஷப்பட்டதற்கே பிரயோஜனம் இல்லாதது போன்ற ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி விடுகிறார்கள். இவர்களை நினைத்து பெருமைப்படுவதா, இவர்கள் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து சந்தோஷப்படுவதா, அல்லது என்னென்ன விஷயங்களில் எல்லாம் நம்மை காயப்படுத்தினார்கள் என்று நினைத்து வருத்தப்படுவதா என்று தெரியாமல் என் குழந்தை மிகுந்த வேதனைக்கு ஆளாகி இருக்கின்றாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்மா பிரித்யங்கரா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறி கொண்டிருக்கின்ற விஷயங்கள்தான். உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள்தான். வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுப்பதும், வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுப்பதும் இவர்களின் முழு நேர வேலையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுமே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற சந்தோஷத்தை பறிப்பது இவர்களின் முழு நேர வேலையாக மாறி இருக்கின்றது. இங்கு எல்லோருமே தன்னுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் இவர்கள் சற்று விசித்திரமானவர்கள். நம் முன்னால் இவர்கள் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள். இப்பேற்பட்ட பொறாமை எண்ணம் கொண்டவள் உன் இல்லத்தில்தான் இருக்கிறாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதில் 150% பேருக்கு பொருத்தமான ஒரு பதிவினைத்தான் உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன். எல்லோருடைய இல்லத்திலும் இது நடக்கவில்லை. பாதி பேருக்கு இதுதான் இப்பொழுது நிலையாக இருக்கின்றது. வாழ்க்கை துணை என்பது, உனக்கு சொந்தமானவர்கள் என்பது உன்னுடைய திருமணத்திற்கு பிறகு நீ முடிவு செய்கின்ற ஒரு விஷயம். ஆனால் அப்பொழுதும் அவர்களை பெற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவுதான் இவர்கள் வாழ்க்கையில் யார் வந்தாலும் சரி, என்றுமே இவர்கள் நம்மை விட்டு சென்றுவிடக் கூடாது என்பதில் முழு கவனத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களை உன் அருகில் வரவிட்டு விடக்கூடாது என்பதற்காக எல்லா சூழ்ச்சிகளையும் செய்கின்றார்கள். இதற்கெல்லாம் இப்பொழுது நாம் பேசுகின்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா? இப்படித்தான் தான் பெற்ற பிள்ளையை தன் அருகில் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எதற்காக இவர்களுக்கு நம்மை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் இன்றிருக்கின்ற பிள்ளைகள். இதுபோன்று முன்பிருந்தது போலெல்லாம் எல்லோரும் இதையெல்லாம் சகித்து கொண்டு போகப் போவது கிடையாது. ஆனாலும் அவர்கள் எப்படியெல்லாம் இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உணர்வு பூர்வமாக ஒருவரை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள். உணர்வு பூர்வமாக ஒருவரை தன் வசமாக்க நினைக்கிறார்கள். அதாவது தன் மீது இரக்கப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் பிள்ளைகளிடம் பேசுகின்றார்கள். ஏதாவது ஒரு இடத்தில் அவர்களை விட்டு பிரிந்து
உன்னோடு வந்து நின்று விட்டால் நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் பார்த்து வந்தேன், எனக்கு ஒருவாய் சாப்பாடு இல்லாத நிலையில் கூட உன் வயிற்றை நான் நிரப்பினேனே என்று சொல்லி இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டுத்தான் உன்னுடைய துணையானது அங்கே மதிமயங்கி நிற்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் உன்னுடைய துணை அங்கே விழிபிதுங்கி நிற்கின்றது. பல நேரங்களில் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு தலையசைத்து உனக்கு எதிராகவும் அவர்கள் நின்று விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இது பல காலமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை வாழ்க்கையை அனுசரித்து எப்படியும் கடந்து விட வேண்டும் என்றுதான் நீயும் போராடி பார்க்கின்றாய். ஆனால் சுற்றி இருந்து இவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் சில நேரங்களில் உன்னையே வேதனையின் உச்சத்திற்கு அழைத்து சென்று விடுகிறது. இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு உன்னை கொண்டு வந்து விடுகின்றது. நாம் இனியும் பொறுத்து சென்றோமானால் நம் வாழ்க்கை நமக்கானதாக இல்லை என்கின்ற உணர்வு என் பிள்ளைக்கு வரத் தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கையை காப்பாற்றவும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் உடனடியாக இந்த விஷயத்தில் இருந்து தன்னுடைய துணையை மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு என்னுடைய பிள்ளை நீ வந்து விட்டாய். அதனால்தான் அம்மா இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்கின்ற முடிவிற்கு வந்து விட்டேன். உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நீ வேதனைப்பட இங்கு உனக்கு நேரமில்லை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் உனக்காக நான் என்ன சொல்கிறேனோ அதனை நீ சற்று கவனமாக என்னவென்று கவனித்து கேட்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியானபடி உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்துவிட முடியும். ஏனென்றால் வேண்டும் என்றே நமக்கு செய்கின்ற காரியங்கள் அல்லவா இவர்கள் செய்வது. ஒருவர் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்று இன்னொருவர் செய்கின்ற காரியம் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமும் இங்கு யாருக்கும் அல்ல. அவரவர் மரியாதையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பது அவரவர்களினுடைய கடமை. அந்த மரியாதை இல்லாமல் தான் நான் இருப்பேன் என்று சொன்னால் அதை யாரால் என்ன செய்துவிட முடியும்? என் குழந்தையே, இது போன்று நடக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் கவனமாக புரிந்து கொண்டோமானால் எதிர்வருகின்ற நேரங்கள் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நம்மால் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும் அல்லவா? இது போன்ற ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுத்திட இவர்கள் நினைக்கின்ற நேரம் நீ விழித்து கொண்டாயானால் நிச்சயமாக நீ பிழைத்து கொள்வாய். உன்னை சுற்றி எவ்வளவு இடர்களை இவர்கள் கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இவர்கள் உனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ கடந்து வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. அவ்வளவு எளிதான காரியமல்ல உன்னை வீழ்த்துவது என்பது. அவர்கள் நினைக்கலாம் நம் குடும்பம் நம் வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் இருக்க வேண்டும், புதிதாக வருகின்றவர்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று. சரி, அவர்கள் உன்னுடைய துணையின் வயிற்றுக்குள் செய்வினைகளை எப்படி வைத்தார்கள் என்று தானே யோசிக்கின்றாய். என் தங்கமே, முதலாவதாக ஒரு விஷயத்தை கவனமாக தெரிந்து கொள். பொதுவாகவே இன்று எல்லாம் ஒருவரை தன் வசமாக்க நினைக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன தெரியுமா? உனக்காக நான் என்னவெல்லாம் செய்தேன், நான் பசியிருந்து உனக்கு உணவு கொடுத்தேன், உனக்கு அவர்கள் ருசியாக உணவு கொடுத்தார்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை கேட்டதும் இங்கு அவர்களுக்கு மனது இலகி விடுகின்றது. அது மட்டுமல்ல, இப்பொழுதும் அவர்களின் உணவைத்தான் ருசி என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு உன் வசமில்லாமல் அவர்கள் வசமாக செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இந்த உணவு இருக்கின்றது. அப்படியானால் அவர்கள் அந்த உணவை வைத்துத்தான் அவர்களின் பிள்ளைக்கு செய்வினைகளை செய்திருக்கிறார்கள். அம்மா சொல்வது உண்மைதானே என் குழந்தையே? இது போன்ற ஒரு காரியத்தை
செய்து கொண்டிருக்கும் இவர்கள் உன்னோடு நிச்சயமாக அவர்களை வாழ வைக்க ஒருபோதும் வாய்ப்புகளே கிடையாது. இது உன்னுடைய துணைக்கு புரிய வேண்டும். தன்னை நம்பி வந்த ஒரு உறவுக்கு தான் எப்படி பட்ட ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்பதனை அவர்களுக்கு நிச்சயமாக புரிய வைக்க வேண்டும். புரிந்து கொண்டால் பிழைத்து கொள்வார்கள், தன் வாழ்க்கையையும் காப்பாற்றி கொள்வார்கள். புரியவில்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களிலிருந்து யாராலும் அவர்களை காப்பாற்றிவிட முடியாது என்பதுதான் உண்மையாகும். என் பிள்ளையே, உன் அம்மா நான் சொல்வது என்னவென்று உனக்கு புரிகிறதல்லவா? என் குழந்தையே, வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். அதை வாழவிட வேண்டும், வாழ வைக்க வேண்டும். இதை செய்யாமல் அவர்களின் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கின்றவர்கள் எப்பொழுதும் எதை கேட்டும் திருந்த போவதில்லை. எந்த சூழ்நிலைக்கும் இவர்கள் வருந்த போவதும் இல்லை. அதனால் இவர்களை திருத்துவதை விட்டுவிட்டு, இவர்களுக்கு நல் புத்தியை வழங்குவதை விட்டுவிட்டு, வாழ்க்கையின் அருமையை என்னவென்று உன் துணைக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் இது. அதனை உன் பிரத்யங்கரா நான் செய்கின்றேன். என் குழந்தையே, உணவு மட்டுமல்ல வாழ்க்கை. உண்மையான அன்பிற்கும் உண்மையான பாசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தான் நினைப்பது மட்டுமே சரி என்று நினைக்கின்ற இவர்களுக்கு சரியானதொரு பாடத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். என் குழந்தையே, உனக்காக என்றும் உன்னோடு வருகின்ற உன் தாயானவள் நான் சொல்வதுபடி நீ கேட்டு நடந்து கொள். என்ன நடந்தாலும் எதையும் பெரிதுபடுத்தாமல், எதையும் கண்டுகொள்ளாமல் சில காலம் இருந்து பார். நிச்சயமாக அவர்களுக்கு உன் அருமை என்னவென்று புரிய வரும். ஏனென்றால் உன் மீது அன்பு செலுத்தாதவர்கள் அல்ல, உன் மீது பேரன்பு கொண்டவர்கள். இவர்களினுடைய ஒரு சில வார்த்தைகளை கேட்டதும் சட்டென்று மனம் பிறண்டு விடுகின்றார்களே தவிர, இவர்களுக்காக நீ என்னவெல்லாம் செய்கிறாய், ஏதுவெல்லாம் செய்கிறாய் என்பதனை உணர முடியாதவர்கள் அல்ல. இந்த நிலையில் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நிச்சயமாக நீ வருந்தாதே. இவர்கள் சூழ்நிலை காரணமாக இது போன்ற ஒரு பிரச்சனைகளுக்குள் சிக்கிவிட்டார்களே தவிர ஒருபோதும் உன்னை வெறுக்க நினைக்கவில்லை. என் பிள்ளையே, இந்த செய்வினைகளை செய்தவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை தொலைந்து போவதற்கு நாமே ஒரு காரணமாகி விட்டோமே என்று நினைத்து கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நிலை வரும். அதற்குள்ளாக அவர்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை, இந்த நிலை எப்படி நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நாம் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டால் அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். இல்லை என்றால் எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்பதனை உணர வேண்டும். வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் புரிந்து கொள்ள தெரிந்தவர்கள் எல்லோரையும் சமாளித்து வாழ கற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் முக்கியம், அவர்கள் முக்கியம் என்று வாழ்வதல்ல வாழ்க்கை. எல்லோரும் முக்கியம் என்று நினைத்து இந்த வாழ்க்கையை எல்லோருக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து செல்ல வேண்டும். பெற்றோர்களும் முக்கியம்தான், நம்மை நம்பி வந்தவர்களும் முக்கியம்தான் என்பது முதலில் இவர்களுக்கு மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் அல்லவா? இதைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்படி எல்லோரையும் சமமாக நினைக்கின்ற ஒரு மனதை அவர்களுக்கு கொடுக்க நான் இந்த பிரத்யங்கரா நிச்சயமாக முன் வருகின்றேன். இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்களை கொண்டு என் பிள்ளை நிச்சயமாக மனதார எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து தவறான முடிவுகளை அவர்களை எடுக்க விடாமல் சரியான பாதையில் அவர்களை அழைத்து செல்ல நீ முன்னே வந்து கொண்டிருந்தால் அது போதும். எப்பொழுதும் நாம் பேசுகின்ற வார்த்தைகளினால் ஒருவரின் மனதை நாம் காயப்படுத்திவிடக் கூடாது. ஒருவர் முன்னால் நாம் பேசுகின்ற விஷயங்களினால் எப்பொழுதும் யாருக்கும் எந்த தீங்கும் நடக்க நாம் அனுமதிக்க கூடாது. இப்படி நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று ஒருவரை தன் வசமாக்க நினைப்பதை விட
அவர்கள் நல்லபடியாக வாழ்வதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றவர்களைத்தான் நான் காண விரும்புகின்றேன். என் குழந்தையே, அம்மா சொன்னது போல இவர்கள் செய்தது தவறு என்பதனை உணர்கின்ற நேரம் வந்துவிட்டது. இனி இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இல்லாதபடிக்கான ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் பிரத்யங்கரா சொன்னபடி உன் வாழ்க்கை மீண்டும் உன் கைகளில் கிடைக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.